கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் இந்த பூமியை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது என்று சத்திய வேதாகமும் தெளிவாக முன்னறிவித்துக் கொண்டே வருகிறது. Even the word of God is predicting there is a night time it comes where no man can work. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு சுமார் 700 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா என்ற தேவனுடைய தீர்க்கதரிசி இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் என்று வரப்போகிற ஒரு இருளை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் முன்னறிவித்தார். Now the prophet Isaiah, the 700 years before Jesus born in the world, he predicted and he foresaid that the darkness is going to cover the earth and also the darkness going to cover the people. இந்த பூமியில் தேவ சமூகத்தை உணர முடியாமல் தேவனுடைய நன்மைகளை எவ்வளவேனும் ருசிக்க முடியாத ஒரு அந்தகாரம், ஒரு இருள் இந்த பூமிக்கு சீக்கிரத்தில் வரப்போகிறது. Where the darkness, the gloominess going to come upon the earth, where no one will be able to taste and enjoy the presence of the Lord. வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து தீர்க்கதரிசன வசனங்களும் எவ்வளவேனும் மாற்றமில்லாமல் ஒவ்வொன்றாக அது நிறைவேறிக் கொண்டே வருகிறது என்பதை கிறிஸ்துவை அறிந்தவர்களும் அறியாத அறிவாளிகள் அநேகரும் ஒத்துக்கொண்டு வருகிறார்கள். The people who ever accepting, who known about the Lord Jesus Christ, and the people who have never known about Jesus, all are accepting that all these prophecies one by one gradually fulfilling in these days. முழு உலகமெங்கும் திரளான ஜனங்கள் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து பரலோகத்துக்கு போகிறதான பாதையை கண்டுபிடித்து இயேசுவை பின்பற்றி கொண்டு வருகிற ஒரு காலம். And these are the days, and the whole of the year the people able to understand about these ways and the Lord Jesus Christ and to follow him. அதுதான் இந்த பூமிக்கு வரப்போகிறதான உபத்திரவத்துக்கு முன்பாக, இந்த பூமியை மூட போகிற இருளுக்கு முன்பாக நாம் ஜீவிக்கிற இந்த கிருபையின் காலமாக இருக்கிறது. And we are living in the day, the dispensation of grace, before the tribulation, before the darkness covered this earth. மற்ற எல்லா காலங்களுக்கும் கால வரம்பு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. For each and everything in the world there is a limitation and a boundary being given for that. ஆனால் கிருபையின் காலத்துக்கு ஒரு கால வரம்பை வேதம் குறிக்கவில்லை. But for the dispensation of grace, but not God had not given a limit. ஆனால் வெகு சீக்கிரமாய் ஆண்டவர் வரப்போகிறார், கிருபையின் வாசல் அடைக்கப்பட போகிறது என்பதை பற்றியதான அநேக சம்பவங்கள் இப்படி நடக்கும் என்பதை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா சம்பவங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. That Jesus Christ going to come and the gates of grace going to be closed and all this incident and all the thing will happen, that what the Bible says. அந்த சம்பவங்களை எல்லாம் வைத்து நான் வந்திருக்கிற இந்த காலம் கிருபையின் வாசல் அடைக்கப்பட போகிற கடைசி காலம் என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம். With all these things we can understand we have come into the last part of the grace of gates to be closed. இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து இந்த கிருபைக்குள்ளே